ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 149 சங்கீதம் 2 திருவசனம். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும், சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களிகூரவும் கடவர்கள். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும், சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களி கூறவும் கடவர்கள். சீயோன் குமாரர் தம்மை உண்டாக்கினவரில் மகிழும்படி, தேவனுடைய ஜனமாகிய நாம் நம்மை அவர் உண்டாக்கினார் என்கிற மகிழ்ச்சி நமக்குள் காணப்பட வேண்டும். We have to rejoice in our God because He created us as His image. கர்த்தரை போல, நம்முடைய தேவனாகிய ஆண்டவரை போல அவர் சாயலில் நம்மையும் உண்டாக்கினார். அதனாலதான் வேதம் சொல்கிறது, இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவில் மகிழவும். இந்த சியோனுடைய குமாரர், சியோனுக்கு சொந்தக்காரர், சியோனுக்கு உரிமையாளர்கள் ராஜாவில் களி கூறும்படி. இப்ப நம்ம 2 காரியங்கள் இருக்கு. நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், மாம்சத்தின்படி நாம் இஸ்ரவேலர்கள் அல்ல, ஆனால் ஆவியின்படி நாம் இஸ்ரவேலர்கள். மாம்சத்தின்படி இந்த பூமியில் இருக்கிற சியோன் பட்டணத்திற்கும் நமக்கும் சம்பந்தமில்லை. ஆனால் ஆவிக்குரிய ரீதியில நாம் சியோனுக்கு சொந்தக்காரர்கள். அப்ப நமக்கு மகிழ்ச்சியும் களி கூறுதலும் நமக்கு வேண்டும். நாம் என்ன செய்கிறோம்? என்னை உண்டாக்கின தேவனில் நான் மகிழக்கூடாதபடி, என்னை உண்டாக்கின இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழ்வதாக, களி கூறுவதாக, மகிழ்ச்சி அடைவதாக. அப்படின்னா நாம் அந்த மகிழ்ச்சியை அடைவதில்லை. சிலர் திட்டுறாங்க, அவங்க அப்பா அம்மாவை பார்த்து சொல்கிறாங்க, நீ ஏன் என்னை பெத்த, நீ எதுக்கு என்னை பெத்த? வேதம் தெளிவா சொல்லுது, தன் தகப்பனையும் தாயும் பார்த்து ஏன் என்னை பெற்றாய் என்று கேட்கிறவன் சபிக்கப்பட்டவன். அப்ப நம்முடைய வாழ்வில் நம்மை உண்டாக்கினது கர்த்தர். The God is the only creator of us. ஒரு புருஷனும் மனைவியும் திருமணமான பின்பு குழந்தை பிறந்துவிடும் என்று சொல்லுகிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில், முந்தின காலகட்டத்திலும் சரி, இந்த காலகட்டத்திலும் சரி, அது சாத்தியப்படாத ஒன்று. தேவன் ஆசீர்வதித்தால் தான் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அதுதான் 100% உண்மை. இப்ப நம்ம உண்டாக்கின தேவனை நாம் அணு அணுவாக பார்த்து ரசித்து துதிக்க வேண்டும். அணு அணுவாக பார்த்து ரசிக்கணும். ஒரு சமயம் உலக அழகி போட்டி நடந்தது. அப்ப அதற்கு முந்தின ஆண்டு, அதற்கு முந்தின ஆண்டெல்லாம் இந்தியாவில் இருக்கிற ஒருவர் தான் அந்த உலக அழகி போட்டிகளில் ஜெயித்தவர். இப்ப வேறொரு நாட்டிலிருந்து ஒரு பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவதான் உலக அழகி. அப்ப பேட்டியாளர்கள், அந்த செய்தியாளர்கள் அவங்க பேட்டி காண்கிறார்கள். அவங்க கேட்குறாங்க, என்ன இன்டர்வியூ பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, மேடம் நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவங்க சொன்னாங்க, என் சிறு வயது முதல் இந்த பழக்கம் அந்த பழக்கம், எனக்கு இதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தாங்க.
உடனே அந்த நெறியாளர் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த அவளை இன்டர்வியூ பண்ணுகிறவர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, என்ன காரியம் உங்களுக்கு இல்லாமல் இருந்தா, அதாவது எனக்கு இது அதிகமாக இருக்குது, இது எனக்கு குறைவாக இருக்குது, என் முகத்தில் இது இருக்குது, என் முகத்தில் மூக்கில் அது இருக்குது, என் காதில் இது இருக்குது, இப்படின்னு உங்களுக்கு எது உங்களுக்கு உங்கள் விருப்பப்படி இல்லாமல் இருக்கிறது, உங்கள் உடம்புல உங்கள் விருப்பப்படி எது இல்லாமல் இருக்கிறது, நீங்கள் விரும்புகிறபடி இப்படி இருந்திருந்தால் நான் இன்னும் அழகாக இருப்பேன் அப்படின்னு சொன்னால் எதை சொல்லுவீங்க? அப்போ அவங்க அந்த அம்மா உடனே சொல்லுச்சு, எதிர்பார்த்த மாதிரி சொல்லுச்சு, என் மூக்குங்க, என் மூக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது எனக்கு கொஞ்சம் குட்டையாக இருந்ததுன்னா நான் இன்னும் அழகாக தெரிவேன். அவங்கெல்லாம் சிரிச்சிட்டாங்க, நெறியாளர்லாம் சிரிச்சிட்டாங்க. அந்த அம்மா ஒன்றும் புரியல என்னன்னு. அவங்க சொன்னாங்க, உங்களுடைய அங்க அடையாளங்கள், அதாவது முக பாவனை, முகத்தில் சிரிப்பு, முகத்தில் அந்த ஒளி வட்டம், முகத்தில் காணப்படுகிற மகிழ்ச்சி, அந்த ரியாக்ஷன்ஸ், இதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு இந்த பட்டமே தராங்க. அந்த பட்டம் கொடுத்ததுக்கான காரணமே உங்கள் மூக்கு தான். உங்கள் மூக்கு இந்த அளவில் இந்த அழகில் இருக்கிறதுனால தான் யூ ஆர் ஸோ பியூட்டி தென் அதர்ஸ். அப்போ தான் அவங்களுக்கு புரியுது, நான் என்னை உண்டாக்கினவர் என்னை பார்த்து பார்த்து செதுக்கி என்னை உண்டாக்கினதற்காக நான் அவரை துதிக்க வேண்டும். இப்போ நம்ம ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறாரு, நம்ம உண்டாக்கினதில் அவரில் மகிழ்ச்சி அடையணும், நாம் அவரை துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும். என்ன நீர் இப்படி உண்டாக்கினீரே அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவரை துதிக்கணும். குறைவோடு கூட இருக்கிறவர்களும் துதிக்கிறார்கள், நிறைவோடு இருக்கிற நாமும் துதிக்கணும். ஒருத்தர் சுவிசேஷம் அறிவிக்கிறார், கண்ணு தெரியாதவர். அவரு ட்ரெயின்லேயோ பஸ்ஸுலேயோ அவர் ஏறின உடனே அந்த கண்ணு தெரியாதவமா அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை பாடினோடனே எல்லாம் இந்த குருட்டு பையன் என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் இப்படியே ஓப்பனாக சொல்கிறாரு, இந்த குருடன் என்ன சொல்லுகிறான் என்று கண் தெரிந்தவர் நீர் என்னை பார்க்குறீர். நீங்கள்லாம் என்ன கவனிக்கிறீங்க? இந்த குருட்டு பைய கண்டுபிடிச்ச ஒரு ஒளியை உங்களுக்கு சொல்ல போகிறேன், அவர் தான் இயேசு. உங்களுக்கு கண்ணு தெரியுது, எனக்கு கண்ணு தெரியல. உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சு நீங்கள்லாம் குருடர்கள், நான் கண்ணு தெரியாமல் நான் பார்வை அடைந்தவர். இப்போ எல்லாம் ஆர்வத்தோடு பார்க்குறாங்க. ஆமாங்க, ஜீவ மார்க்கத்தை நான் அறிந்திருக்கிறேன், நான் பார்வை அடைஞ்சிட்டேன். நீங்கள்லாம் பார்வை அற்றவர்கள், உங்களுக்கு தெரியாது உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய காரியம், நீங்கள் எப்படி போய் முடிவடைகிறது தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும் என் வாழ்க்கையில் என்னென்ன சம்பவங்கள் எப்படி எப்படி நடக்கிறது என்று. ஆண்டவர் எனக்கு அந்த நன்மையை வைத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. தன்னை உண்டாக்கினவரில் ஒரு மனிதன் மகிழ்கிறான். சியோன் குமாரர் அந்த ராஜாவில், இஸ்ரவேலின் ராஜாவில், இயேசு கிறிஸ்து என்ற ராஜாவில் நாம் களி கூற வேண்டும். அவரும் நமக்கு அந்த மோட்ச ராஜ்யத்தை தராரு, மோட்ச பாக்கியத்தை தராரு, மோட்சத்துக்கு நமக்கு வழியை அவர் தானே திறந்து கொடுக்கிறார். அப்போ அவருக்குள்ள களி கூறுதலை இல்லாமல் உலக பிரகாரமாக இதில் எனக்கு ஒரு இடம் கிடச்சிச்சு, அதில் எனக்கு ஒரு இடம் கிடச்சிச்சு, இதில் எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிச்சு அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுறோம். இல்லைங்க, ஏசு சொன்னார், தம்முடைய சீசர்கள் அப்படியே நெஞ்சை நிமித்திட்டு வந்தா அப்படி நின்று அப்படி ஒரு ஆட்டாட்டி சொன்னாங்க, ஆண்டவரே நாங்கள் போனோமா? ஆமாம் போனீங்க. ஐயோ அந்த 3 கிராமமாக போனோமா? அங்கே பாருங்க பிசாசு ஓடிச்சு, அற்புதம் நடந்துச்சு, அப்பா எங்கள் கையில் அப்படின்னு இருக்கு, அப்படி உங்கள் வல்லமை வெளிப்பட்டுச்சு, எம்மாம் பெரிய சந்தோஷம் அப்படின்னு அவர்கிட்ட கதை விட்டோடனே ஏசு அவர்களை பார்த்து சொன்னார், நிறுத்து, போதும் நிறுத்து, நீ ரொம்ப அளக்குற. நீங்கள்லாம் போனீங்க, பிசாசு வானத்திலேருந்து மின்னலை போட விடுறத நான் பார்த்தேன். ஆனால் இதில் சந்தோஷப்படாதீர்கள். ரொம்ப தெளிவாக சொன்னார், இதெல்லாம் உனக்கு சந்தோஷம் வரக்கூடாது. இட் இஸ் யுவர் டியூட்டி, அது உன்னுடைய கடமை. நான் உன் மேலே வச்சிருக்கிற அபிஷேகத்தை நீ பயன்படுத்த வேண்டிய விதம்,
ஆனால் நீ எதில் திரும்ப சந்தோஷப்படணும்? உன் பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீ பரலோகம் போகும் பொழுது உனக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்காக சந்தோஷப்படு. எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி பாருங்க. இன்றைக்கு நாம் ஒரு ஸ்கூலில் சீட்டு கிடச்சிச்சுன்னா அப்படி துதிக்கிறோம், அப்படி துள்ளுறோம். ஒரு இடத்துல இது கிடச்சிச்சுன்னா அப்படி துள்ளுறோம். ஒரு இடத்துல அது கிடச்சிச்சுன்னா அப்படி துள்ளுறோம். ஒரு இடத்துல இது நமக்கு கிடச்சிச்சுன்னா நான் வாங்கிட்டேன், என் பிள்ளைக்கு அந்த சீட்டு வாங்கிட்டேன், நான் டாக்டர் சீட்டு வாங்கிட்டேன், இந்த சீட்டு வாங்கிட்டேன், அந்த சீட்டு வாங்கிட்டேன்னு. உனக்கு கிடைக்க வேண்டிய சீட்டு கிடைக்க வேண்டிய இடத்துல கிடைக்காம பூட்டி கிடக்குது. அந்த சீட்டு வாங்குற வழியே பாரு. மோட்ச ராஜ்யத்திற்கு ஜீவ புஸ்தகத்துல உன் பேர் எழுதப்பட்டிருக்கணும். இயேசுதான் ரட்சகர்னு துதிக்கணும். நீ சீயோனுக்கு சொந்தக்காரனாய் காணப்படணும். அந்த களி கூறுதல் நமக்குள்ள இருக்கணும். அந்த களி கூறுதல்னா வேஸ்ட். கிறிஸ்தவ ஜீவியம் வேஸ்ட், ரட்சிக்கப்பட்டது வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். நான் என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். உங்க பேரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட நிச்சயம் உங்களுக்கு இருக்கணும். நீங்க என்ன ஓடிய வேணா செய்யுங்க, நீங்க என்ன வேலை வேணா செய்யுங்க, நீங்க என்ன பிசினஸ் வேணா செய்யுங்க, நீங்க எவ்வளவு வேணா அச்சீவ் பண்ணுங்க. தட் இஸ் நாட் எ ப்ராப்ளம். ஆனால் உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற பாக்கியத்தை போல வேற பாக்கியம் இல்லை. அதனால தான் இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு, அதை நினைத்து கர்த்தரை துதியுங்கள். களி கூறுங்க. அந்த மகிழ்ச்சி உண்டாகட்டும், ஒரு களிப்பு உண்டாகட்டும், ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும், ஒரு ஆர்ப்பரிப்பு உண்டாகட்டும். நம்ம என்ன நினைக்கிறோம்? ட்ரெயினில் டிக்கெட்டு கிடச்சிருச்சுன்னா, ஃப்ளைட்டில் டிக்கெட்டு கிடச்சிருச்சுன்னா, பஸ்ஸில் டிக்கெட்டு கிடச்சிருச்சுன்னா ஐயோ ஒரு சந்தோஷம். கிடைக்க வேண்டிய இடத்துல சீட்டு கிடைக்கணும். ஜீவ புஸ்தகத்தில் எனக்கு ஒரு இடம் கிடைக்கணும். உடனே நம்மளுக்கு இப்போ ஒரு பிள்ளைய அவங்க அப்பா குழந்தை பிறந்து 2 வயசுலாம் போய் அந்த ஸ்கூலில் அப்ளிகேஷன் வாங்கணும். ஏன்னா 3 வயசில் சேர்க்கறது. 2 வயசுலேயே போய் அப்ளிகேஷன் வாங்கினா தான் 3 வயசில் அந்த பிள்ளைய உள்ளே சேர்க்க முடியும். அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு போய் காலையிலே போய் நின்று கியூவில் நின்று அப்ளிகேஷன்லாம் வாங்கின்னு வந்து போட்டால் உங்களுக்கு இந்த ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுக்கு தகுதி இல்லை. அவன் சொன்ன காரணம் தான். அவன் சொன்ன காரணம் அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொப்ரைட்டர் சொன்ன காரணம், யூ ஆர் நாட் எலிஜிபிள், தகுதி இல்லைப்பா, நீங்கள் வந்து சேர்த்து படிக்க வைக்கிறதுலாம் உனக்குலாம் தகுதி கிடையாது அப்படின்ட்டான். அவங்க அப்பாவுக்கு மன வேதனை, துடிச்சிட்டார். என் பிள்ளைய எப்படியாவது இந்த ஸ்கூலில் நல்ல ஸ்கூலாச்சே படிக்க வைக்கலாம்னு நினச்சேனே, இப்படி ஒரு காரியம் சொல்லிட்டாங்களேன்னு அப்படி துடிச்சு போய் வந்துட்டார். வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்துட்டு அந்த குழந்தைய வெண்ணூர் ஸ்கூலில் ஒரு மாடரேட்டான ஸ்கூலில் சேர்த்துட்டாரு. அந்த பிள்ளை படித்து வருது. அது ஒரு 5 வயசு, 1வது படிக்குது. 1வது படிக்கும்போது அந்த பிள்ளை பயங்கர சாதனை. 2வது படிக்கும்போது பயங்கர சாதனை, இன்னும் சாதனை. 3வது படிக்கும்போது பயங்கர சாதனை. அந்த பிள்ளை நல்ல சாதனை படைக்கிற பிள்ளைய, நல்லா படிக்கிறது, நல்லா எழுதுறது, எல்லாத்துலேயும் நல்ல சிறந்து விளங்குச்சு. அப்போ இந்த பிள்ளை 5வது படிக்குது. 5ஆம் வகுப்பு படிக்கும்போது அந்த பிள்ளைய பல இடங்களில் கூட்டு பயன்படுத்துகிறாங்க. அப்போ இவங்க அப்பா சொல்கிறாரு, ஒரு ஸ்கூலில் அந்த பிள்ளைய கெஸ்டாக கூட்டு பயன்படுத்துகிறாங்க. அப்போ இந்த பிள்ளை போய் அந்த இடத்துல பயன்பட்டு வருது. இந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வருது. அவங்க அப்பா அப்படியே கண் கலங்கி அழுதுகிட்டே பிள்ளைய பார்க்குறாரு. அந்த பிள்ளை அப்போ அவங்க அப்பா கண்ணை தொடச்சிட்டு, டேடி ஏன் டேடி அழுவுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை தேற்றுமோ சொன்னார், இந்த பெரிய ஸ்கூலில் தான் உன்னை படிக்க வைக்கணும்னு நினச்சேன். நான் போய் கேட்டேன், உனக்கு தகுதி இல்லைன்ட்டாங்க. ஆனால் நீ இதே ஸ்கூலில் போய் ஒரு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்கு உன்னை கூப்பிட்டு உன்னை கனப்படுத்தினாங்க.
அதை நினச்சி பெருமையாக இருந்துச்சு எனக்கு. அந்த பிள்ளை சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு எலிஜிபிள் இல்லை என்னை கூட்டு படிக்க வைக்க, அவங்களுக்கு தகுதி கிடையாது, நான் அங்கே படிக்கிறதுக்கு அவங்க சொன்னது கரெக்டு தான். இவ்வளவு அறிவான பிள்ளைய, இவ்வளவு ஞானமான பிள்ளைய, இவ்வளவு மேன்மையான பிள்ளைய இந்த ஸ்கூலில் படிக்க வைக்க தகுதி இல்லைன்னு அவங்களுக்கு நினச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஞானமற்ற ஸ்கூல் அது, அறிவில்லாத ஸ்கூல் அது. அதாவது கடவுள் நம்மோடு கூட இருந்து, கர்த்தர் நம்ம கூட இருந்து நமக்கு ஞானத்தையும் தயவையும் கிருபையும் தந்திருக்கிறார். இப்போ அதே ஸ்கூலில் கொண்டு போய் காரியங்களை நடப்பிக்க ஆவியான தேவன் ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அவனுக்கு தான்ப்பா தகுதி இல்லை, நம்மை கர்த்தர் இன்னும் உயர்த்துவா. ஆமேன். அதனால் இந்த காலை வேளையில் கர்த்தரை துதியுங்கள், பெரிய நன்மையை காண்பீர்கள். ஆமேன், ஆமேன்.